பட்டம் வாங்கி முடிச்சுட்டு வரும் பொழுது நீங்கள் மற்ற பணிகள்லாம் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஆலிம் நண்பர்கள், அப்போ அவங்கெல்லாம் யார் யார்கிட்ட அதிகமாக பழக்கம் இருந்துச்சு? உங்களுடைய நட்பு வட்டாரம்? என்னுடைய நட்பு வட்டாரன்றதில் சென்னையில் இருக்காங்க. அதிகமாக நான் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் தகப்பனாரோடையே கூடவே சேர்ந்து உட்காந்துட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா தகப்பனாருக்காக வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியிலேயே போயிடுவேன். அதில் நம்ம இடையில சந்திக்கிறது ஆரம்ப கட்டத்தில் அபு சாலிஹ் செய்துங்கநல்லூர், இப்போ வந்து தக்கலை அந்த இடத்துல இருக்கா, கன்னியாகுமரி பகுதியினுடைய சீஃப் காசியாவும் அவங்க இருக்கிறாங்க. மாநில பொறுப்புலையும் அவங்க இருக்கிறாங்க. ஜமாத் உலமா சபை மாநில பொறுப்புலையும் அவங்கள பார்த்துருக்கேன். இடையில நம்ம புத்தானத்தை இஸ்மாயில் ஹசரத் அவங்களுடைய சுஹபத்துகள், அவங்க கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ரொம்ப அற்புதமானவங்க. உஸ்தாத்மார்கள்லேயே புத்தானத்தை இஸ்மாயில் ஹசரத்தினுடைய வார்த்தைகள் இஹ்லாஸாகவே இருக்கும். அவங்க எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. அப்படி எதிர்பார்க்காம பேசும் பொழுது அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்படி மனம் விட்டு பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நிலையும் அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் நமக்கு சொல்லக்கூடிய வழிகளில் இருந்தது. ஒரு சில நேரத்தில் நான் அவங்க இருக்கிற பகுதியிலேயே போய் இந்த நீடூர்லேயே போய் ஒரு நாள் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதில் என்னுடைய மிகுதமாக நான் பாசத்தில் அதிகமாக கொட்டி இருந்தது ஷரஃபுதீன் ஹஸ்ரத்துக்கிட்ட தான். நாங்கள் அத்திக்கடை வாயித் மதர்சா அங்கே ஷரஃபுதீன் ஹஸ்ரத் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அப்துல் ஜப்பார் கடப்பா, அப்துல் ஜப்பார் முன்னால் நம்ம மதரசா பாக்கியத்தினுடைய நாசர், அவங்கள வச்சு தான் ஹஸ்ரத் திறந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த மதர்சாவில் தான் ஷரஃபுதீன் ஹஸ்ரத் இருந்தாங்க. அந்த மதர்சாவில் இருந்தது தான் அன்னை ஜும்மாவில் தான், அங்கே தான் அவங்கள மௌத்தும் ஆனாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை கூட விடாத தொழுகக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க. ஆரம்ப கட்டம் வேறு, அவர்களுடைய பிற்கால நிலைகள் வேறு. துளிக்கோடு ஷேகோட சொஹபத்துகள் ஏற்பட்ட பிறகு அவங்களுடைய நிலைமையே வேறு. அப்படி ஒரு இஹ்லாஸான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அதில் சில நேரங்களில் சில ஆலிம்களை பார்க்கணுன்னு நினைப்பேன், முடியாது. அம்மா பட்ன இத்ரீஸ் பார்க்க ஹஸ்ரத் எனக்கு பின்னால் வந்தவங்கள சில நேரத்தில் சென்னையில் நம்ம மஸ்ஜித் மாமூர் கிட்ட கடை வச்சு நடப்போம். அப்போ போய் பார்ப்பேன். சில உஸ்தாத்மார், சில மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு பின்னால் இருந்தாலும் கூட அவர் நண்பர்கள். இதில் நான் தஹசீல் ஓத போகும்போது பேட்மா நகரம் ரஃபீவுத்தீன் ஹஸ்ரத், அப்போ அவங்க ஆரம்ப கட்டத்தில் ஓதுனாங்க, ஹிஃப்ஸ் முடிச்சுட்டாங்க. அப்படி ஓதிட்டு இருக்க போகும்போது அவங்க மூலிமா அவங்களுடைய குடும்பத்தினுடைய தொடர்புகள் கொஞ்சம் கிடைச்சிது. அப்படி குடும்பத்துடைய தொடர்புகள் கிடைக்கும் பொழுது அவங்களுடைய சகோதரியை என்னுடைய சகோதரனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு. அதுலேயே நம்ம ஷபீர் அலி ஹஸ்ரத் தான் நின்று பேசுகிறாங்க. இந்த திருமணத்தினுடைய ஒப்பந்தத்தை நானும் ஷபீர் அலி ஹஸ்ரத்தும் ரஃபீவுத்தீன் அவங்க வீட்டில் வச்சு பேசுகிறோம். ரஃபீவுத்தீன் மலேசியாவில், ஆமாம், மலேசியாவில் மௌத்தானாக இல்லையா, உள்ளொளி பயணம் எழுதினாங்க இருக்கலாம். எழுத்தாற்றல் நல்லா இருக்கும், பயானும் நல்லா இருக்கும். அவங்க சகோதரிய என்னுடைய சகோதரனுக்கு திருமணம். அவங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாங்க. அதுக்காக நான் வசதி அதிகமாக இருக்கிறேன்னு அர்த்தமும் இல்லை, அதை விட கம்மி தான். ஆலிமுடைய குடும்பம், அந்த ஆலிமுடைய குடும்பத்தில் ஷபீர் அலி வந்து பேசும் பொழுது கேட்குறாங்க, நீ எவ்வளோப்பா நகை எதிர்பார்க்குற, நீ எவ்வளோ ரொக்கம் எதிர்பார்க்குற? நான் ஹஸ்ரத்துட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இல்லை ஹஸ்ரத், நான் பெண்ணு தான் எதிர்பார்க்குறேன், என் தம்பிக்கு பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடுக்கு என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை
அப்படின்னு ஷபீர் அலிஸ்கிட்ட சொன்னேன். அதே பிரகாரம் தான் திருமணம் நடந்தது. அதே பிரகாரம் நானும் கொடுத்தேன். ஷபீர் அலிஸ் வந்து அந்த திருமணத்தில் வந்து பயானம் பண்ணாங்க, வாழ்த்துறை வழங்கினாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி இருக்கணுன்ற ஒரு தெளிவான, அழகான, அற்புதமான ஒரு பயான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிது அவங்களுக்கு. அதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி நடந்தது. அடுத்தது என்னுடைய 2வது மகளை அதே ரஃபியுதீனுடைய இன்னொரு சகோதரியருக்காக அவங்களுடைய மூத்த மகன் ஹலீலுர் ரஹ்மான் அவங்களுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2வது மகளை நான் திருமணம் முடிச்சு கொடுத்தேன். ஒன்று அவங்க சகோதரியை என் சகோதரனுக்கு முடித்தேன். இன்னொரு சகோதரியுடைய மகனுக்கு என்னுடைய மகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக அப்படியே சுற்றிகிட்டே வந்து பார்க்கும் பொழுது உலமாக்களுடைய சுஹபத்துகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அந்த ஏற்படுத்தி கொடுத்ததுனால நிறைய என் கூட ஓதன பிள்ளைகளை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 81 திருமணம் முடிஞ்சது. 87 என்னுடைய தகப்பனார் வஃபாத்தானாக. என்னுடைய தகப்பனார் வஃபாத்தான பிறகு குடும்ப பொறுப்பு முழுமையாக நான் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லாஹ் கிருபையில் அது நல்லாவும் நடக்குது. இன்னும் நல்லா நடக்கணும்னு உங்கள்கிட்ட துவா செய்ய சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய மற்ற உலமாக்களும் துவா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா உலமாக்களை நான் ஆலிம்களாகவே பார்க்குறேன். உலமாக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடுதுன்னா தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் அல்ல, களத்தில் இறங்கி போராடக்கூடியவங்க. அது இங்கே எங்கள் பள்ளியிலேயே நடந்தாலும் கூட, எங்கள் பள்ளியில் நடந்தது. ஒரு ஆலிமா தரக்குறைவாக பள்ளியினுடைய செயலாளர் பேசிட்டாருன்றதுனால அதை விடவும் இல்லை. அவங்கள 200 பேருக்கு மத்தியில் அந்த செயலாளரை கொண்டு வந்து நிறுத்த வச்சு அந்த ஆலிமுக்கு முன்னால் நான் செய்தது தவறு, அல்லாஹ் ரசூலுக்காண்டி என்னை மன்னிச்சுக்கங்கன்ற அளவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சுமூகமாகவும் முடிஞ்சிருது. இதுதான் இங்கே நம்ம உலமாக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். தகப்பனாருடைய பூர்வீகமும் சென்னை தானா? தகப்பனார் வந்து பிறந்தது வாசுதேவநல்லூர், வாசனூர் அப்படின்வாங்க. வாசுதேவநல்லூர் புளியங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர் தான் அவங்க பிறந்தது. அவங்க சிறுபிராயத்தில் அவங்க வாலிப வயசில் அவங்க இதுக்கு போயிட்டாங்க, மிலிட்ரிக்கு போயிட்டாங்க. மிலிட்ரிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சென்னைக்கு வர பொழுது மீண்டும் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இல்லாததுனால லெப்பப்பள்ளியில், திருவல்லிக்கேணி லெப்பப்பள்ளியில் அவங்க மொத்தினாக வேலை செஞ்சாங்க. அங்கே மொத்தினாக வேலை செய்யும் பொழுது என்னுடைய தாயாருடைய குடும்பமும் அங்கே தான் இருந்தது. அங்கே தாயாருடைய குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு என்னுடைய தாயாரை அவங்க அங்கே வச்சு தான் திருமணம் முடித்தாங்க. ட்ரிப்ளிகேனில். தாயாருக்கு பூர்வீகம் கமுதி சுந்தரபுரம். தகப்பனாருக்கு வாசுதேவன், தாயாருக்கு வந்து கமுதி சுந்தரபுரம். நீங்க கூட உங்க கூட பிறந்தவங்க எல்லாமே பிறந்தது இங்கே தான்? என் கூட பிறந்தவங்கள ஆண்கள் 4 பெண்கள் 4, மொத்தம் 8 பேர். அதில் ஒரு பெண்ணு மௌத்தாக இருக்கு, மற்ற 3 பெண்ணு இருக்காங்க. மற்ற ஆண்களும் எப்படியே இருக்கிறாங்க. எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. நான் வந்து தென்காசியில் பெண்ணு கட்டினேன். என்னுடைய பிள்ளைகளையும் திருநெல்வேலி மாவட்டம், ஒன்று வீரசிகாமணி, பேட்மா நகரம், செங்கோட்டை, இந்த 3 ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தேன். அது 2 பேர் சென்னையில் இருக்காங்க. செங்கோட்டையில் கொடுத்த பிள்ளை மட்டும் செங்கோட்டையில் இருக்குது. ஜமாத்துல் உலமா இப்போ கரண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து ஆலோசனையும் தேவையான சந்தர்ப்பங்களில் ஆலோசனையும் கொடுத்துட்டு வர்றீங்க. இப்போ ஜமாத்துல் உலமா இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஜமாத்துல் உலமா எதை செஞ்சால் நல்லா இருக்கோ அப்படின்றத உலமாக்கள் அத்தனை பேருக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலும் உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு ஒத்துமை நிலையை உருவாக்கி வைக்க முடியாது, கஷ்டம். ஏன்னா இப்போ போகக்கூடிய ஆலிம்கள் மதரசாக்கள் வாங்கின சனதுகள் நிலையை வைத்து பிரித்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சனதுகளை வைத்து, அந்த சனதுகளை வைத்து போகும் பொழுது ஒரு மதரசாவில் வாங்கின சனது அவங்க யார்பட்டா ரொம்ப அந்யோன்யமாக பேசுகிறாங்க.
வேறு மதரசா சனதுகளை வாங்கினவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு சூழல்கள் ஏற்படுது. அந்த சூழல் மறைந்தால், மதரசாவுடைய சனது சூழல்கள் மறைந்தால், ஜமாத் உலமா சபை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்பவும் அற்புதமாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறாங்க, தேடுறாங்க, உலமாக்களுக்கு முடிந்த அளவுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்யறதுக்கு முன் வராங்க. இதுக்கு முன்னாலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் ஆரம்ப கட்டத்திலாம் பார்த்தோம்னா ஒரு ஷவுல் எதிர்த்துக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்க போது ஜமாத் உலமா சபை எதுவுமே கொடுக்கல. என்ன பொருளாதாரமும் இல்லை. ஷாவுல் எதிர்த்தை பார்த்து தான் நான்லாம் ஜமாத் உலமா சபைக்கு உள்ள நுழைஞ்சேன். அவ்வளோ சிரமப்பட்டிருக்கக்கூடிய ஷாவுல் எதிர்த்துக்கு உலமாக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, சபை இல்லை. அந்த உலமாக்களுடைய ஆதரவு முதல்ல திருவல்லிக்கேணி வட்டாரத்துல தான் நம்ம உருவாக்கணும். நிசாமுதீன் ஹசரத் புருஷவாக்கத்தில் இமாமா இருந்தாங்க. நிசாமுதீன் அவங்கெல்லாம் எங்க உதவிக்கு உண்டான வழிகள் பிரதி மாதம் அதெல்லாம் செஞ்சோம். அப்போ கூட ஜமாத் உலமா சபை செய்யலை. இப்போ சபையே சில உதவிகள் செய்யறது. யார் உலமாக்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு திருமணமாக இருந்தால் ஒரு 50,000 ரூபா கொடுக்கறது, உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் பணம் கொடுக்கறது. ஏதாவது இப்போ அந்த சமீபத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று, மவுத் ஆயிட்டாங்கன்னா இப்போ தான் அது தீர்மானம் இப்போ தான் வந்திருக்கு, இதுக்கு முந்தி இல்லை, ஆனால் இப்போ வந்திருக்கு. மவுத் ஆயிட்டாங்கன்னா ஒரு 10,000 ரூபா முன்ன கூட்டி கொண்டு போய் கொடுக்கறது சபையினுடைய சார்பாக அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இப்போ உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சனதுகளை வைத்து பிரிந்து போகாமல் உலமா ஆலிம் அப்படின்ற ஒரே நிலையில இருந்தால் வளரலாம். சனதுகளை வைத்து பிரியக்கூடாது. அப்போ விட இப்போ உழைப்பு கூடுதலாக இருந்தாலும் ஆனா அப்ப இல்லாத சனது வித்தியாசம் பேதம் இப்ப நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இது நம்ம சபை, நமக்காக வேண்டி உண்டான சபை, நம்முடைய இனத்தை பாதுகாக்கக்கூடிய சபை. அதுக்காக எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. சபை பாதுகாப்புக்கு இருக்கு. அந்த சபை இருக்கிறதுனால சில இடங்கள்ல உலமாக்கள் கிட்ட கொஞ்சம் நளினமா நிர்வாகிகள் கையாளுறாங்க. சபையே இல்லைன்னா அந்த நளினம் இருக்கவே இருக்காது. பள்ளியாசல் நிர்வாகிகளுடைய கடுமையான போக்கை சமாளிக்க முடியாது, கஷ்டம். இப்ப சபை இருக்கிறதுனால அந்த நளினமான போக்க நிர்வாகிகள் வச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல கடினமான சபை வரும், கேட்கும், பேசுவாங்க, பதில் கொடுக்கணும், இது ஊர் பூரம் தமிழ்நாடு பூரம் பரவும் அப்படின்ற ஒரு பய உணர்வுல உலமாக்களுக்கு கிட்ட கொஞ்சம் நளினமா நடக்கிறாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் உலமாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்க போனாலும் டைம் கீப் பண்ணும். தொழுகை அப்படின்னா தொழுகையிலுடைய வக்துல தெளிவா இருந்துடணும். ஜும்மா பயான்ல யாரையும் தாக்கி பேசக்கூடாது. சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை அப்படின்னா சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையை மட்டும் எடுத்து சொல்லணும். மற்றவர்களுடைய கொள்கையை தடுத்தோ வெட்டியோ தாக்கியோ தரம் தாழ்த்தியோ பேசவே கூடாது. நம்ம கொள்கை எடுத்து சொன்னாலே அவங்களுடைய நிலைகள் மாறும், நம்முடைய நிலைகள் உயரும். உலமாக்களுடைய பயான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தில் நம்முடைய நிலையை மட்டும் எடுத்து சொன்னாலே போதுமே தவிர வேற எதையுமே செய்ய வேண்டாம். அரசியல் கலந்த பயான் அங்கே தேவையே இல்லை. அரசியல் கலந்த பயான் அங்கே தேவையே இல்லை. ஏன்னா இஸ்லாமிய அரசியல் தான், இஸ்லாமிய அரசியல் தான். அந்த இஸ்லாமியுடைய அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசியலை ஜாயின் பண்ணி தொடர்பு பத்தி நம்ம பேசவே கூடாது. அப்படி பேசினால் அது நமக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்னா, சில நிர்வாகிகள் பல கட்சிகள்ல இருப்பாங்க. பல கட்சிகளில் இருக்கும் பொழுது நம்முடைய பேச்சு சில நிர்வாகிகளுக்கு பிடிக்கும், பல நிர்வாகிகளுக்கு பிடிக்காது. அதனால நம்ம மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். அந்த குற்றச்சாட்டுகள் வராமல் இருந்தால் நம்ம தெளிவாக நியூட்ரலாக நம்ம பயான் செஞ்சாலே போதும். என்ன இருக்கோ அதை சொன்னால் போதும். இருக்கிற சொல்றதுக்கு வயசு பத்தாது, ஆயுள் பத்தாது.
வயசும் பத்தாது, ஆயுளும் பத்தாது. அவ்வளவு விஷயம் நம்ம கிட்ட இருக்குது. தொழுகை, அந்த தொழுகையை எடுத்து பேசினாலே போதும். லா சலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கித்தாப் அப்படின்றோம் இல்லையா, அதை எடுத்தாலே போதுமே. அது பேசலாமே, ஒரு 6 மாசம் பேசலாமே. 20 நிமிஷம் 6 மாசம் லா சலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கித்தாப்ன்ற இந்த ஹதீஸை வைத்து நம்ம பேசலாம். ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் என்ற ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் வச்சு பேசினாலே 6 மாதம் பேசலாமே. ஏன் தாக்கணும்? ஏன் மற்றவங்களுக்கு சங்கடத்தை ஏன் கேட்கணும்? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானி வ யதிஹி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. நம்முடைய நாவாலேயோ கரத்தாலேயோ மற்றவர்களுக்கு தீங்குதல்கள் கொடுக்கக்கூடாது, சங்கடங்கள் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம், ஒருத்தருக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஒருத்தர் 100 கணக்கில் சம்பாதிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் எத்தனை கணக்கில் சம்பாதிச்சாலும் ஆலிம் தானே, ஈமான் கொண்டவர்கள் தானே, மூமீன்கள் தானே. ஏன் நம்ம சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம், பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம்? முடிந்தால் நல்லது செய்யுங்க, முடியலா நல்லது செய்த பார்த்துட்டாவது இருங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஓதுங்க, இல்லை ஓதுறதில் கேட்டுட்டாவது இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நல்லது செய்யுங்க, இல்லை செய்கிறதையாவது பார்த்துட்டு இருங்க. இடையூறு செய்யக்கூடாது எப்பவுமே. சரி, இடையூறு செய்தால் நமக்கு எந்த ரூபத்திலிருந்து பாதிப்பு வரும் என்று நம்மளாலேயே கணிக்க முடியாது. இது உண்மை நிலைதான். அப்போ நீங்கள் ஓதும்போது இந்த நுபுவத்துடைய எஜுகேஷன், அந்த கல்வி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நிறைய ஆளுங்களே நிறைய டாக்டராக வர்றாங்க, ஆளுங்களில் நிறைய பேர் வக்கீலாக வர்றாங்க, ஆளுங்களில் பெரும்பாலான பேர் படிப்பு முடித்து டிகிரி ஹோல்டராக வர்றாங்க. அப்போ அவங்க ஆலிம்களுடைய அந்த ஹிதமத் இப்போ பல கிளைகளாக போயிருக்கு. அதில் இமாமத்தில் வர்றதுக்கும் தரிசில் வர்றதுக்கோ அல்லது இமாமத் ஆலிம் சார்ந்த அந்த பணிகளில் ஈடுபடுறதுக்கோ ஆர்வம் குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, கல்வி தொழில் இந்த 2 நிலையும் சேர்ந்து இருந்தாலும் பள்ளிவாசலில் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் தொழு வைத்தால்தான் இமாமத்ன்றது இல்லை. சும்மா இருக்கக்கூடிய, ஒதுங்கி இருக்கக்கூடிய, தனக்கு தெரிந்த சில பிள்ளைகளை கொண்டு தொழு என்று சொல்லி தொழுக வச்சாலே போதும். அதுவும் இமாமத்துக்கு சமமானதான். கண்டிப்பா. இப்போ என்கிட்ட என் மூலியமா ஓதுன எத்தனையோ பிள்ளைகள். இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் தாடியே இல்லை, இப்போ ராசா தாடி வச்சா நல்லா இருக்கும். இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்காரு. ஏன்ப்பா இவ்வளோ பெரிய, நீங்கள் தானே தாடி வைக்க சொன்னீங்க, இதை அழகுபடுத்திக்கப்பா. படுத்திக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா, அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இது அந்த படிப்பு ஆலிமோடு சேர்ந்து இருந்தால் அந்த படிப்புல இருந்து வெளியே வரக்கூடிய நடைமுறைகள் அழகாக இருக்கும். அவங்கள அழகாக செயல்படுத்துறாங்க. இதுக்காக வேண்டி இமாமத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளோ ஆபத்துகளோ வரல. உலமாக்கள் சிலர் ஆலிம்களாக ஆன பிறகு அவங்க இமாமத்திலையும் இருக்கலாம், அவங்க மக்தபு மதரசா ஓதுறரால இருக்கலாம், இல்லை மதரசா அவனுடைய ஆசிரியராகவும் இருக்கலாம், ஒரு வியாபாரியாகவும் இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் போகக்கூடிய ஒரு இன்ஜினியராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஷரியத்தினுடைய பாதையிலிருந்து அவங்க விலகாத வரை அவங்க ஆலிம்கள் தான். ஷரியத்தினுடைய பாதையிலேயே போயிட்டு இருக்கும் பொழுது தாராளமாக ஆலிம்கள்ன்ற பாதையை விட்டு விலகவே மாட்டாங்க, ஒருபோதும் விலக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விலகாதவர்கள் தான் இருக்கிறாங்க. 99% உடைய ஆலிம்களுடைய பாதை விலகலை. அவங்க அது வியாபாரியாக இருக்கட்டும், மற்றது எந்த தொழிலையாக இருக்கட்டும், இமாமத்திலேயாக இருக்கட்டும், விலகலை. ஆனால் இமாமத்து என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல. மதரசா உஸ்தாத் என்பதும் நிரந்தரமானது இல்லை. அதற்காக வேண்டி அதுக்கு போகக்கூடாதுன்ற அர்த்தமும் இல்லை. நிரந்தரமா இருக்கா இல்லையா? நம்மளே நிரந்தரம் இல்லையா? அப்ப தொழில நிரந்தரமா நம்ம எடுக்க முடியும்? எது நிரந்தரமா? நம்ம ஒரு குடும்பத்துல நிரந்தரமா ஒருத்தருக்கு, ஒரு மனைவிக்கு கணவரா இருக்கிறதா தான் நம்ம செயல்பாடு நல்லா இருக்கணும் இல்ல? அப்பதானே அந்த மனைவிக்கு நம்ம கணவராக நிரந்தரமா இருக்க முடியும்.
அது மாதிரி ஒரு பள்ளியில இமாமத்துல நம்ம வந்து நிரந்தரமா இருக்கிறதானா நம்ம செயல்பாடு நல்லா இருக்கணும். நம்ம மற்றவங்களை குறை சொல்லவே கூடாது. நாம் நம்முடைய குறைகளை மட்டும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதுவே போதும். அதுல எல்லாமே மற்ற எல்லா சுத்தி உள்ள சூழ்நிலையும் அவங்க அடங்கிடுவாங்கல்ல. நம்ம சூழ்நிலை கரெக்டா வச்சுட்டா நிர்வாகி அடங்கிடுவாங்க. சொன்னேன் இல்லையா பயான்ல, யாரையும் தாக்கி பேசக்கூடாது, யாரையும் எழுச்சி கேவலமா பேசிடக்கூடாது, தாழ்த்தியோ இறக்கியோ அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த பேசக்கூடாது, பெண்களுடைய நிலைகள் தடங்குப்புற பிறந்து போன அழகிய அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை திருத்துறதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய பயான்கள் இருந்துடக்கூடாது. இதெல்லாம் கரெக்டா போச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கும். நிர்வாகி பயப்படுவாங்க. நிர்வாகிகள் வந்து ஆலிவங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஹசரத். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பெரிய பெரிய சீதேவிகளோட நீங்கள் அவங்கள்ட்ட பாடம் படித்தது, அதுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய நட்பு வட்டாரம், ஜமாத் உலமா சபைக்கு நீங்கள் முதலாக வந்து வந்தது, ஜமாத் உலமாவுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுத்தது, ஆலிம்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, அவங்க வந்து இமாமத்தில் இருந்தாலும் அல்லது வேறு எந்த தொழிலில் இருந்தாலும் அவங்க ஹிதாயத்தை விட்டு நேரான பாதையை விட்டு வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய உபதேசம் ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க, நாங்களும் எல்லோரும் உங்களுக்காக துவா செய்கிறோம். கண்டிப்பாக அது துவா செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இது பேசினது முழுக்க மற்றவங்களுக்காக வேண்டி இல்லை, எனக்கு நானே சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் இது பேசியிருக்கேன். நட்பு என்பது லேசானது அல்ல. அந்த நட்பு பல வகைகளில் இருக்கும். முதல் நட்பு அல்லாஹ்விட்ட இருக்கணும், ரெண்டாவது நட்பு அருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருக்கணும், மூணாவது நட்பு சஹாபாக்கள் மீது இருக்கணும், நாலாவது நட்பு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் மீது நம்ம நட்பு வைக்கணும். இதோடு சேர்ந்த நட்பு தான் மற்ற மனிதர்களோடு சேர்ந்து நம்ம நட்பாக இருக்கணும். நட்பாக இருந்தால் நாணயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.